அஸ்ஸலாமு அலைக்கும். மை சிஸ்டர் வெட்டிங் சீரிஸ் எபிசோட் 6. இன்னைக்கு எங்க சிஸ்டருக்கு சீர் எடுக்க போறோம். வெட்டிங் saree, ஃபர்னிச்சர், பாத்திரம்னு தேவையான எல்லா திங்ஸும் வாங்குறதுக்கு தான் போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க வெட்டிங் saree எடுக்க சீமாட்டிக்கு தான் போயிருந்தோம். மொத்தம் 2 saree எடுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து கல்யாண saree. என் சிஸ்டர் வந்து பீட்ரூட் கலர் இல்லைன்னா காஃபி ப்ரௌன்ல கேட்டிருந்தா. பட் மாப்பிள்ளை வீட்டுல பிங்க் கலர் தான் எடுக்குன்னு சொன்னாங்க. யூஸ்வலா பிங்க் தான் எடுப்பாங்க. அதுலயும் ஸ்டோன் வச்சு திருப்பூணப்பட்டுல தான் இருந்தது. ஸோ அதை எடுத்துட்டோம். செகண்ட் saree வந்து அவளுக்கு பிடிச்ச கலர்லயே எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ பீட்ரூட் கலரும் அந்த காஃபி ப்ரௌன்ல தான் பார்த்தோம். ரெண்டுல பீட்ரூட் கலர்ல தான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது டிசைன். ஸோ இதெல்லாம் காஞ்சிபுரம் பட்டுல தான் வரேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க இந்த பீட்ரூட் கலர்லயே ஒன்னு சூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் ரெண்டையும் பார்க்கும்போது காஃபி ப்ரௌன் தான் இன்னும் சூப்பரா இருந்தது. பட் டிசைன் இல்லாதனால பீட்ரூட் கலர் எடுத்துட்டோம். அப்புறம் காஃபி கொடுத்தாங்க, அது குடிச்சிட்டு இந்த saree தான் கல்யாண saree செலக்ட் பண்ணோம். காஞ்சிபுரம் சாரிக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வேணும்னு கேட்டோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா 1500 பே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்டோன் குத்துறதுக்கு 2 days ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அது கொடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் எடுக்க தான் போயிருந்தோம். லஞ்ச் டைம் வந்துருச்சா, அதனால ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டுல இந்த கட்டில், பீரோ, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேவிஎஸ் பாத்திர கடைக்கு தான் போயிருந்தோம். பால் காய்ச்சற செட்டு, மரக்கா படி, விளக்கு, சகம் எது தேவையோ அந்த ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். அப்புறம் 4:30 ஆயிடுச்சு நாங்க சாப்பிடறதுக்கு. அக்கா மட்டும் சோளபுரி சொல்லியிருந்தா, நானும் மச்சில பொடி தோசை சொல்லியிருந்தோம். எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்புறம் ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அங்கேயிருந்து சத்யாக்கு தான் போயிருந்தோம். ஏசி வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். ரொம்ப டைம் அங்கதான் எடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த ஏர் ஃப்ரை பார்த்தேன், பிரைஸ் கம்மியா தான் இருந்தது. வாங்கலாம்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். பட் வந்து ரிவ்யூ அதுக்கப்புறம் தான் செக் பண்ண, அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஸோ வாங்கல. சிஸ்டர் ஒரு ஷால் வாங்க சொல்லியிருந்தா, அது வாங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபைனலி ஷாப்பிங்லாம் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பாய்.